ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் கம் கணபதையே நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பதிவு. ஏன் அப்படின்னா, மாத பலன் கிட்டத்தட்ட ஒரு 30-31 நாட்கள் அப்படிங்கும்போதே நமக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்ன எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு. அந்த வகையில் ஏப்ரல் மாத ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படின்னு வரும்போது இந்த கிரகங்களோட சுழற்சிகள், இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரிய கிரகங்கள் எதுவுமே பயிற்சி கிடையாது. குரு, சனி, ராகு, கேது. மற்ற கிரகங்கள்லாம், சந்திரனையும் நம்ம விட்டுறணும். ஏன்னா சந்திரன் வந்து தினப்பலன், தினத்துக்கு அந்த சந்திரன் மாறிகிட்டே இருக்கும். நட்சத்திர சாரம் அப்படியே மாறிட்டு இருக்கும். 2.25 நாள் அவ்வளோதான். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் ரொம்ப அற்புதமாக இந்த மேஷராசியை விட்டு விலகி 19 ஏப்ரலில் அவர் வந்து ரிஷபத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். பெரிய விஷயம். அடுத்தபடியாக புத பகவான் 10 ஏப்ரலில் மீனராசிக்கு வந்து நீச்சம் அடைஞ்சிடுறார். ஏன்னா கன்னியில் உச்சம் அப்படிங்கிறதுனால மீனத்தில் அவர் நீச்சம். இந்த நீச்சம் எதனால் வந்தது அப்படின்னா, அங்கே குரு வந்து ஆட்சி. எப்போவுமே குரு பலமாக இருக்கும்போது புதனோட வேலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதை கொடுக்காது. அதனால தான் அங்கே நீச்சம்னு ஆச்சு. அடுத்தபடியாக சூப்பராக சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் 14/4/2026 அன்னைக்கு அவர் அந்த மீன ராசியில் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார் அவரே. ஏன்னா அங்கே தான் சனீஸ்வர பகவான். இப்போ செவ்வாயும் கிட்டத்தட்ட 2ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். 14ஆம் தேதி அவர் அப்படியே ரிலீஸ் ஆகி மேஷத்துக்கு வர்றது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா கால புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி உச்சம் வேற இந்த சூரிய பகவான். அந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது. இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா, பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. அதேமாரி நமக்கு வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அது ரொம்ப விசேஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க, கரெக்ட், ரொம்ப சந்தோஷம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ அருமையாக தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? அற்புதமான ஒரு மாதமா, இல்லை ஒரே டென்ஷன் இருக்கக்கூடிய மாதமா? பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதம் 2-3 கிரகங்கள் டிரான்சிட் ஆகுது. அது எந்தெந்த வகையில் உங்களுக்கு லாபம்னு பார்க்கலாம். பகைரன ரோகாதிபதி லாபாதிபதி சுக்கிர பகவான் அவர் முதல்ல டிரான்சிட்டர். எப்படின்னா இந்த மாதம் அவரும் ஒரு டிரான்சிட் இருக்கார். 19 ஏப்ரல் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார், 5ஆம் பாவத்தில். 19/4/2026 அவர் எங்கே வர்றாருன்னா பகைரன ரோகஸ்தானம் அப்படிங்கிறது, அதாவது 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் வந்து ஆட்சி அமைக்கிறார். சரியா? அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும், ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதுமாரி தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? ஆக இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அளவில் ஃபேவரபுளாக இருக்கார். இருந்தாலும் கவனம் அவசியம். சரியா? அடுத்தபடியாக சூப்பரானது இதுதான் முக்கியமான ஒரு இதுவே என்னென்னா குரு வந்து உங்களுக்கு ராசிநாதன், அதே சமயம் சுகாதிபதி, 1-4 குடையாதிபதி 7ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்தாலே ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஸ்தான பலம் இருக்குது, பார்வை பலம் இருக்குது. ஏன்னா இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையை நேரம் உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார், 5ஆம் பார்வையை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார், அதே 9ஆம் பார்வையை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறார். அதி அற்புதம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்தாலே இதாங்க விசேஷம். லாபம் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. உத்தியோகத்தில் இருந்தாலும் ஒருத்தன் சொல்லுவான், நான் 10 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கேன், நோ இன்க்ரிமெண்ட் அப்படிம்பான். அப்போ அது எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா? ஆனால் சில பேர் இருப்பாங்க, வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ அது கொடுப்பினியா இது கொடுப்பினியா?
பாருங்கள். அந்த மாதிரி இந்த குரு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக லாபஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். அதாவது வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில். அடுத்த விட உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு, சூப்பர். ஏன்னா ஜென்மராசியை குரு பகவானை, சுக்கிர பகவானை, புத பகவானை பார்த்தாலே நமக்கு வந்து நல்லது. புதன் பார்த்தாருன்னா அறிவு அதிகமாகும். அடுத்தபடியாக சுக்கிரன் பார்த்தா சந்தோஷம், அப்பாடா. குரு பார்த்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ உங்களுக்கு இந்த குரு வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள் ஜென்மராசி. அடுத்தபடியாக 3ஆம் இடத்த பார்க்குறாரு, ரொம்ப விசேஷம். சரி, ஓகே. குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். சரியா? அடுத்தபடியாக ராகு புதன். இந்த ராகுவோட புதன் சேர்றது பரவாயில்லை. மற்ற கிரகங்கள் சேரும்போது தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஆனால் இந்த ராகுவோட புதன் சேரும்போது ரொம்ப விசேஷம். இந்த புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு களத்திராதிபதி, ஜீவனாதிபதி, 7-10 குடையவர். அவர் வந்து உங்களோட சகாயஸ்தானத்தில் சேர்ந்துருக்காங்க. யார்? ராகுவும் புதனும். பரவாயில்ல. குருவும் 9ஆம் பார்வையை பார்க்குறார். ஸோ உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களோட உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா அதேமாரி உத்தியோகத்தில் சரி, உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த வேலையை என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதேமாரி உங்களோட அல்காரிதம் நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தபடியாக உங்களோட தொழில் வியாபாரம் திட்டம் போட்டு வேலை செய்வீங்க. இந்த தனுசு ராசி அப்படி தான். ஒரு 2000 ரூபா போட்டாலே அதுலேருந்து ஒரு 2100 வந்தால் தான் வேலை, இல்லைன்னா வேண்டாண்டா அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்களோட தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். புதனும் பரவாயில்ல, நல்ல இடத்துல தான் இருக்கார். 10/4/2026, அதாவது 10th ஏப்ரல்லேருந்து இந்த புத பகவான் உங்களுக்கு எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட களத்திராதிபதி, ஜீவனாதிபதி 4ஆம் இடத்துக்கு வரார். 4ஆம் இடத்துக்கு வரது ரொம்ப விசேஷம். ஆனால் நீச்சமடைகிறார் அப்படிங்கும்போது என்ன ஆகும்? 4ஆம் இடம் அப்படிங்கும்போது சுகங்களை அனுபவிக்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதேமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போகும்போது தகுந்த திட்டமிட்டோடு போகணும். புரியுது? அதேமாரி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும், எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரியுதா? ஏன்னா 7-10 குடையவர் நீச்சமடைகிறார். அப்போ வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் வரும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஜீவனாதிபதியும் அவர் தான். ஸோ உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் குரு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க. ஆனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கரெக்டாக? இப்போ உத்தியோகம் அப்படின்னாலும் நம்ம எடுக்கிற காரியங்களை கவனமாக இருந்தால் தானே அந்த உத்தியோகம், தொழில் வியாபாரத்துலேயும் நம்ம கவனமாக இருந்தால் தானே அந்த தொழில் வியாபாரம் நல்லபடியாக போகும். சொல்லுங்கள். ஆக கவனமாக இருக்கிறது நல்லது. சரி, இப்போ உங்களோட பாக்யாதிபதி சூரிய பகவான் சூப்பர். இப்போ இந்த பாக்யாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கார். ரைட். கூடவே இந்த சனீஸ்வர பகவானும் அங்கே இருக்கார் சுகஸ்தானத்தில். அர்த்தாஷ்டம சனி. சரியா? இப்போ அது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தனவா குடும்பஸ்தான சகாதிபதி. என்ன டென்ஷனையும் கொடுத்துட்டு இருக்கார். என்ன 4ஆம் இடத்துல வந்தோடனே கொஞ்சம் டென்ஷன் இருக்குது. அதோட சூரியனும் சேர்ந்தோடனே ஏகப்பட்ட டென்ஷன் இருந்துருக்கு. ஏன்னா அவரே மாட்டிகிட்டு இருக்கார். சூரியனே வந்து சனி பகவானோட மாட்டிகிட்டு இருக்கார். ஏன்னா சூரிய பகவான் மாறிகிட்டே இருப்பார். ஆனால் சனீஸ்வர பகவான் அங்கேயே உட்காந்துட்டார். இப்போ தான் வந்திருக்கார். அப்போ அவரோட இவர் சேரும்போது ரொம்ப டென்ஷன், டெரிபிள். இதில் 2ஆம் தேதி ஏப்ரல் 2லேருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் வந்து சேர்ந்துடுறார். அப்போ இந்த 3 கிரகங்களோட கன்ஜெக்ஷன் பயங்கரமான ஒரு கன்ஜெக்ஷன். என்னென்ன ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடம் சுகங்களே இருக்குல்லங்கிற மாதிரி இருக்கும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது, டயத்துக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது, எதுவுமே முடியாது. அப்போ ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கேர் எடுத்து கரெக்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஒன்றும் இல்லை, 20ஆம் தேதிக்குள்ளே ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னா நம்ம 18ஆம் தேதியிலேருந்தே ப்ரீகாஷனாக எல்லாம் ரெடி பண்ணி கட்டிடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அப்படியே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்படியே போயிட்டே இருக்கணும். சரியா? ரைட். இப்போ ஒரே ஒரு சின்ன ஆறுதல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 14/4/2026, அது 13th வரைக்கும் அவங்க 2-3 பேர் சேர்ந்துருக்காங்க. 14th இந்த சூரிய பகவான் மட்டும் உங்களோட பாக்யாதிபதி அவர் மட்டும் அப்படியே விலகி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்துக்கு வந்து உச்சமடைகிறார். சரி, உங்களோட பாக்யாதிபதி 5ஆம் இடத்துல வந்து உச்சமடையும் போது நிறைய நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதேமாரி பூர்வீக சொத்துக்கள், அதில் ஏகப்பட்ட வாய்தாக்கள் அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் விலகி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாகும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு படிப்பு வரும். ஏன்னா மேஷராசியில் சூரியன் உச்சமடைகிறார். ஸோ படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பார். ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோடு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக குழந்தைகளின் மூலமாக ரொம்ப கவலைப்பட்டிருந்தீங்க. இந்த குழந்தைகள்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. அதேமாதிரி இந்த புனித தல யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக அமையும். சரி, இப்போ முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, சில கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஓகே, பட்
ஒரு சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த கன்ஜெக்ஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களோட 4ஆம் இடத்துல இருக்கார். சனி செவ்வாய் சேர்க்கவே கூடாது. ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்து உழைக்கிறதுக்கு காரகன், இந்த படை தளபதி செவ்வாய் பகவான். ஸோ 2 பேரும் சேரும்போது ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் கெடும். அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு தெளிவற்ற சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்ம கவனமாக ஒர்க் அவுட் பண்ணணும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியா? 30 நாளும் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு 2-3 கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கன்ஜெக்ஷன் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துட்டு ஆரோக்கியத்தை கவனமாக எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். சரியா? எப்படி இருந்திருந்தாலும் நீங்கள் வந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதம் முழுவதும் சமாளிப்பீங்க, நல்ல சந்தோஷமாக இருந்து சமாளிப்பீங்க. தனவரவு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கைலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல. ஆக கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணணும். முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு செவ்வரளி மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. செவ்வாயோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் கூட பொருளாதாரமே, நான் 2ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். சரியா? உங்களோட முயற்சிகள் ஸ்தானத்து அதிபதியும் அவர் தான். ஸோ முயற்சிகளின் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சூரிய வழிபாடு பண்ணுங்கள். பண்ண ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன சின்ன வழிபாடுகள் நீங்கள் பண்ணும்போதே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.